ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச் ஒர்க்கு. நெட் கிளாத்தை வச்சு ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து பிங்க் கலரு, ப்ளவுஸ் வந்து லைட்டு க்ரீன் ஷேடடு, ப்ளூ வித்து க்ரீன் ஷேடு ப்ளவுஸு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் கேட்டிருந்தாங்க. பேக்குக்கு மட்டும்தான் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணலை. என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெட் கிளாத் வச்சு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த டிசைன் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெட் கிளாத்தை வச்சு ஹெட் பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சு சேம் செல்ஃப் கலரில் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கே நம்ம நெட் கிளாத்தை வந்து நல்லா சுருக்கி எடுத்துக்கணும். எடுத்துட்டு பஞ்சாக இங்கே கிடைக்கும். நம்ம நல்லா நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீடு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து ஜிக்ஸாக் போட்டு முடித்த உடனே நமக்கு தேவையான ஸ்டோன்ஸோ சீக்வன்ஸோ இல்லை சுகர் பீடோ கட்தானாவோ எது நமக்கு தேவையோ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுருக்க போகிறோம். கிளாத்தை சுருக்கணுன்னா நமக்கு அந்த ஷேப்பை கிடச்சிரும். அந்த ஷேப்பும் பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வச்சு சுகர் பீடை தைச்சிருக்கோம். இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நான் நக்ஷு வச்சுருக்கேன். நக்ஷு வந்து 2 லைன் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவாங்க, க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணுவாங்க. ஆனால் நான் இதை ஸ்டிச் பண்ணேன். 2 லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக கிடச்சிது. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாமே ஒரு கொடி ஷோல்டரில் மேலே ஏறுற மாதிரி ஒரு கொடியும் கீழே இறங்குற மாதிரி ஒரு கொடியும் பண்ணியாச்சு. இந்த கொடிக்கு பார்த்திங்கன்னா நக்ஷியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு எண்ட் ஆஃப் தி போர்ஷனில் வந்து ஹை சீக்வன்ஸு வெறும்னே ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கீழேயும் மேலேயும் 5 பெட்டல் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. சேம் பிங்க் கலர்லேயே ஐ சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம நார்மல் நீடில் போட்டு சுகர் பீடு 3 சுகர் பீடு ஒவ்வொரு ஐ சீக்வன்ஸுக்கு நடுவுலையும் சுகர் பீடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த கொடிக்கு ஃபுல்லாமே ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வீட் பீடும் சுகர் பீடும் வச்சு தைச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலிகண்ட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. தின்னாக ஒரு பைப்பிங் கொடுத்தாச்சு. இந்த கஸ்டமர் இது வந்து பேக் ஓப்பனு. அவங்க வந்து ரோப்பும் டேசலும் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பஃப் வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் கொடுத்துட்டு பார்டர் கீழே பைப்பிங் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸு. பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக வந்திருக்கு. என்னோடய ஒர்க் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.